ஹலோ. ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். நான் யூனிஸ் பேசுகிறேன் சார். சார் சொல்லுங்க சார். சார் ரொம்ப நாளாக ஃபோன் போட்டு இருக்கு, ஒரே பிஸியாக இருக்குது, டைம் கிடைக்குது, நீங்களும் பிஸியாக இருக்குது. கஸ்டமர் பக்கம் கண்டினியூவா பார்த்தீங்கன்னா கால்ஸ் சார். இப்போ நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து பேமெண்ட்ல இருந்து எல்லாமே சொல்லவும் நான் தான் பார்த்துருக்கேன். நம்ம இப்போ கஸ்டமர் கேர் வந்து நாளைக்கு தான் ஆக்டிவேட் பண்ண போறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பெங்களூர் ஷெட்யூல் பண்ணிக்கணும் சார். பெங்களூர்ல சொல்லுங்க சார். என்னைக்கு ஆக்டிவ்? நீங்கள் இது சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, கஸ்டமர் பக்கம் எப்படி தான் நம்புறது? அவங்க நீ இன்னைக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு சொல்கிறாங்க, நாளைக்கு ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இல்ல சார், இப்போ ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ரொமோஷன் ஒர்க் பண்றதுக்கு பிஃபோர் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ் ரெடி ஆகணும் சார். அதுக்காக ஆஃபீஸ் வந்துட்டு ஆஃபீஸ் இன்னும் வேலையை முடியலையா? அப்போ இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார் ஆஃபீஸ்ல. இன்னும் வேலை ஃபினிஷ் ஆகலையா? ஃபினிஷ் ஆகல சார். ஃபினிஷ் ஆயிருந்தா நம்ம ஆக்சுவலா நம்ம டியூஸ்டேவே ஓபன் பண்றதா இருந்துச்சு. ஆ மற்ற மேக்ஸிமம் வந்துட்டு மற்ற எல்லாம் வேலை, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேலை, அந்த வேலை எல்லாம் ஃபுல்லாக டாக்குமெண்ட் எல்லாம் முடிஞ்சு நான் ஆர்ஓசி வந்துட்டு நான் போட்டிருந்தேன் சார். மற்றபடி சர்டிஃபிகேட் ஆஃப் எல்லாம் இன்கார்பரேஷன் லீகல் போட்டிருந்தேன். பக்கம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க. அப்போ மற்ற எப்படின்னா எல்லாமே அங்கே ரெடி சார். அப்போ அங்கே கஸ்டமர் கேரில் உட்கார வச்சு ஆளை பேச உட்கார வச்சு நீங்கள் அங்கே லைவ்ல வர்றீங்களா, இல்லைன்னா கஸ்டமர் கேரில் வச்சு மட்டும் பேசுறீங்களா எப்படி? சார் அங்க கஸ்டமர் கேரும் இருக்கும் சார், நானும் இருப்பேன் சார். ஒரு இம்பார்ட்டன்டான லீடர்ஸ்க்கு மட்டும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார். என்ன ரீசன்னா கோயம்புத்தூர் ஆஃபீஸ் எதனால வந்துட்டு க்ளோஸ் பண்ணாங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வராமல் போகிறதுக்கும் இது போகிறதுக்கும் இந்த ரீஃபண்ட் பிரச்சனை, அந்த பிரச்சனை, சிஎம்எஸ் பிரச்சனை, 1008 பிரச்சனை சொல்லிட்டு இந்த பேமெண்ட் வரலன்னு சொல்லி நிறைய எல்லாரும் சொல்ற பிரச்சனை உங்களுக்கே சார் தெரிஞ்சது. இந்த கஸ்டமர் வாரம் பூரா பேமெண்ட் வரட்டு சார். பெங்களூர் ஆஃபீஸ் ஒர்க்கையும் முடிச்சிடுறேன். மண்டே டியூஸ்டேல வந்துட்டு எல்லா லீடர்ஸையும் மீட் பண்றேன் சார். நான் டைரக்டாவே மீட் பண்றேன். அது கண்டிப்பா நடக்குமா இல்லையா? அதான் நான் இல்ல சார், கேட்கறதும் கண்டிப்பா நடக்கும் கஸ்டமர். சார். மீட்டிங் நான் சொல்றேன்ல சார், கண்டிப்பா வந்து மீட் பண்றேன்னா மீட் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன சொல்லணும் தெரியுமா? நான் ஓப்பனாவே சொல்லுங்க சொல்றேன். நான் எப்படின்னு கேட்டாங்க, கம்பெனி சரிங்க வந்து சார். மூட போற நிலைமையில இருக்கிறாங்க. சார் கம்பெனி மூட போற நிலைமையில இன்னைக்கு கூட நான் ஏன் சார் பேமெண்ட் போடுறேன்? அது மூடதா இருந்தா அது வந்துட்டு அப்படி டெய்லி அது பேமெண்ட்டே போட மாட்டேன்ல சார். டெய்லி பேமெண்ட் போட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் போட்டுக்கிட்டு கம்பெனி மூடுற நிலைமையில, இல்லைன்னா இந்த எஸ்கேப் ஆகிற நிலைமையில இருக்கிறேன்னு சொல்றாங்க. கஸ்டமர் சார் பக்கம் நம்ம எப்படிதான் சொல்லி கொடுக்குறது இந்த கஸ்டமர் டெவலன்ஸ் கிட்ட? நீங்களே அது சொல்லுங்க. சார் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கு, அது உண்மைதான். அதோட டபுள் மடங்கு ப்ரெஷர்ல நாங்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். எல்லா லீடர்ஸ்க்கும் ப்ரெஷர் இப்ப இருக்கதான் நீங்க செய்யும். வந்து நான் கஸ்டமர் கேட்கறதோட நான் கேட்கறது அதே கேள்வி. நீங்க என்ன பிளான்ல இருக்கிறீங்க? இப்ப வந்து லெவல் பிளான் கொண்டு வரத பிளான்ல இருக்கிறீங்களா, இல்ல சார் ரீஃபண்ட் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டு வந்து மொத்தமா கம்பெனி இது பண்ற பிளான்ல இருக்கீங்களா? என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க? ரீஃபண்ட் கம்ப்ளீட்டா கொடுத்துருவோம் சார். லெவல் பிளானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சார். நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த 1 லேக் அண்ட் அபவ் இன்வெஸ்ட் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்துட்டு லெவல் பிளான்ல எங்களுக்கு ஆர்ஐ கொடுங்க, எங்களுக்கு ரீஃபண்ட் வேண்டாங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறாங்க. லெவல் பிளானை கொண்டு வந்துட்டு அதுல வர்றதுக்கு நிறைய பேர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய இப்போ முக்காவாசி ரீஃபண்ட் பேருக்கு இதுல குரூப்ல எல்லாம் கேட்குது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எங்களுக்கு வந்து போட்ட அமௌண்ட் கடிச்சா போதும், அதை தவிர எதுவும் தேவையில்லை அப்படின்னு சார் சொல்றாங்க. அது வந்துட்டு இந்த 5,000 10,000 15,000 25,000 அந்த மாதிரி போட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு கம்பல்சரி ரீஃபண்ட் வேணும்னு கேட்கறாங்க. அபவ் லேக்ஸுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ண மேக்ஸிமம் கஸ்டமர் ஒரு 30% வந்துட்டு 1,00,000 மேல இன்வெஸ்ட் பண்ணவங்க இருக்காங்க. அந்த 30%ல ஒரு 50% கஸ்டமர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் வேண்டாம், ம், எங்களுக்கு வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸ், டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு பணம் தேவைங்கிறதுனால தான் இன்வெஸ்ட் பண்ணோம், ம், எங்களுக்கு நீங்க ஆர்ஓஐயாவே கொடுங்க, ம். நீங்க எந்த பிளான்ல கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கறாங்க எல்லாரும். எந்த பிளானுக்கு அவ்வளவு நிறைய கஸ்டமர் அப்படி உங்களுக்கு ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துட்டு நமக்கு நிறைய வருதுங்க. அப்ப நான் என்ன ஒண்ணு கேட்கறேன்னா, இப்போ வந்து இந்த ஓன் ஆஃபர்ல ஏற என்ட்ரிக்கு வந்து இதுவரைக்கும் இன்னும் வரலான்னு அது ஒரு பக்கம் இல்லை. உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாரும் சொல்றது, அதுக்கு என்ன ரீசன் நம்ம சொல்றது கஸ்டமர் பக்கம் போயிட்டு? சார் ஓணம் ஆஃபர்ல பண்ணவங்களுக்கு ₹1 கூட ரிட்டர்ன் வராத கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம பேமெண்ட் பண்ண சொல்லி ஷெட்யூல் மாத்திருக்கு சார். இப்போ அட் பிரசன்ட் வந்துட்டு டாப்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ₹1 இருந்து ₹1000 வரைக்கும் கொடுத்தாங்க, ₹1000 இருந்து ₹2000 வரைக்கும் கொடுத்தாங்க, 2000 இருந்து ₹3000 வரைக்கும் கொடுத்தாங்க, 3000 இருந்து ₹4000 வரைக்கும் அந்த செக்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கா? அந்த மாதிரி செக்ஷன் போயிட்டு இருந்துச்சுங்க. ஓகே ஓகே. இப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன்னா, இப்போ 5,000 ஜீரோ ரிட்டர்ன்ஸ் போயிருக்கு பாத்தீங்களா, ஓன் ஆஃபர்ல அவங்கள ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கேன். அது வந்துட்டு நாளையில இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருங்க. அது ஏதோ ஒரு தகவல் வந்துருச்சு, நம்ம மேனேஜ்மெண்ட் மாறுற மாதிரி, இதை மாறுற மாதிரி அப்படின்னு சொல்லிருச்சு. அது என்ன விஷயம்? மேனேஜ்மெண்ட் மாறுற மாதிரி பிளான் இருக்கா? அதை வச்சு இப்படி ஓட்டுறீங்களா? எதுவுமே மாறாது சார். நான் தான் மேனேஜர், நான் தான் மேனேஜ்மெண்ட், நான் தான் எம்டி, நான் தான் டைரக்டர். பெங்களூர் ஆபீஸ்க்கும் நான் தான் டைரக்டர். ஆர்ஓசி ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்க பாக்கலாம். அல்ல இப்படிப்பட்டு நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இதை கன்ஃபியூஷனை பண்ணி விட்டுவிட்டு இது வந்து நைஸா மாத்தி எஸ்ஆர் மாதிரி இருக்கா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னா கூட பரவாயில்ல. கம்பெனியை விற்கிறோம்னால யார் சார் வாங்குவாங்க? நம்ம 19 கோடி ரூபா 20 கோடி ரூபா பக்கம் நம்ம கஸ்டமர் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அது கொடுக்குற வரைக்கும் நான் தானே பொறுப்பு. அதான் பொறுப்பு. அது கண்டிப்பா பொறுப்பு எடுத்துதானே ஆகணும். ஆனா கஸ்டமர் பணத்தை அங்கே புதுசா வாங்குறவங்க பொறுப்பு எடுக்க மாட்டாங்கல்ல, எடுக்க மாட்டாங்க. அதான் நான் தானே பார்த்தாகணும். அதுதான் உண்மை. அதான் நான் கேட்கறது. இப்ப இந்த நிறைய பேர் எப்படி சொல்றாங்க, இப்படி சொல்லி நைஸா போயிருமா எப்படின்றது? என்னதான் கேள்வி கேட்டுறாங்க நம்ம டவுன்லைன் சார். 100% ரீஃபண்ட் வருங்க சார். 100% நீங்க கொடுக்குறான்னு 100% இருக்கிறீங்க. இம்ப்ளிமெண்ட் ஆகும். கம்பெனி முன்னாடி போற மாதிரி தான் அந்த பெங்களூர் ஆபீஸ் கொண்டு வரீங்கன்னு சொல்றீங்க. இந்த கரெக்டா அந்த பெங்களூர் ஆபீஸ் மேக்சிமம் நீங்க வந்து கம்மியா சொல்லுங்க, மேக்சிமம் போனா என்னைக்கு ஓபன் பண்ணபடி லைவ்ல அங்க வர முடியும்?
சார் மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் மண்டேக்குள்ள வேலை முடிச்சு நான் ஓபன் பண்ற பிளான் ஓபன் பண்ணி நீங்க அங்க வந்து கஸ்டமர் கேர் நீங்களும் அங்க இருப்பீங்க. கஸ்டமர் கேர் அங்க இருக்கு சார். நான் வந்துட்டு மீட் பண்றதுக்கு வருவோம் சார். மீட் பண்றதுக்கு யாராவது மீட்டிங் வச்சா கூட நீங்க அங்க இருக்கிற மாதிரி நீங்க வந்துரும். அது 100% கண்டிப்பா சார். கண்டிப்பா இருப்பன்றது ஒரு கேரண்டியா தர்றீங்க. 100%. மத்தபடி இந்த கஸ்டமர் பக்கம் கஸ்டமர் வந்து நீங்க போயிருவாங்க, இதோட போயிருவாங்க. அவர் வந்து ப்ரமோட்டர்ஸ் ஒரு பக்கம் எல்லாம் பிரச்சனை வந்து அவங்க சொல்ல தேவையில்ல. அது ஒரு பக்கம் கம்பெனிக்கு யாருமே ப்ரமோட்டர் கிடையாது சார். நான் தான் ப்ரமோட்டர், நான் தான் எம்டி சார். யாரா இருந்தாலும் என்னை क्वेश्चन பண்ணலாம் சார். இனிமே ஃபர்தரா வந்துட்டு எந்த ப்ரமோட்டர்ஸ்க்கு லீடர்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி பிசினஸ் கொண்டு போறதுக்காக தான் நீங்களும் எல்லாத்தையும் பாக்குற மாதிரியா? ப்ரமோட்டர்ஸ் வச்சு வந்து இது பாக்குற மாதிரி இல்ல, நீங்களும் எல்லாத்தையும் நானே ப்ரோமோட் பண்ணி நானே வந்துட்டு பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போறேன். எது இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் எது இருந்தாலும் நீங்களே பதில் கொடுப்பீங்க. நானே பதில் கொடுப்பேன். இந்த வார்த்தை இனிமே அப்படியே போயிடணும். எல்லாம் இப்போதைக்கு சொல்லிட்டு அப்புறம் அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்றது மாத்தவே கூடாது. அது வந்து இப்போதைக்கு இது வந்து கஸ்டமருக்கு லீடர்ஸ் வந்துட்டு ப்ரோமோட்டே பண்ணாலும் அவங்க வந்துட்டு இனிமே ப்ரோமோட்டர்ஸ் கிடையாது. கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிள். எல்லா லீடர்ஸ்க்கு வந்துட்டு நான் லீகலா டாக்குமெண்டே அடிச்சு கொடுத்துறேன். ஓஹோ, அப்படி சொல்றீங்களா? நீங்க வந்துட்டு ஃபண்ட் கலெக்ட் பண்றதாகட்டும் எதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு த்ரூ கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்லயே பண்ணுங்க. என்ன ரிஸ்க் இருந்தாலும் கம்பெனி வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கும். இப்போ ப்ரோமோட் பண்றவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு லெட்டர் ஹெட்ல வந்துட்டு ஸ்டாம்ப் வச்சு சீல் பண்ணி கொடுத்துருவேன். அது வந்து பெங்களூர் ஆபீஸ் என்ட்ரி ஆனப்புறம் கண்டிப்பா நடந்துருமா? 100% வந்துட்டு பெங்களூர். இது நான் இன்னொரு வார்த்தை கேட்கிறேன். அன்னைக்கு கூட நம்ம மண்டே அங்கே கோயம்புத்தூர் வச்சு நம்ம ஒரு மீட்டிங் பண்ணாங்க. அங்க இருந்து கூட நம்ம நிறைய பிளான் எல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் செட்டில்மெண்ட் எல்லாம் ஓகே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கஸ்டமர் என்ன சொன்ன, சார் எது சொன்னாலும் சார் அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கல சார், ஒன்னும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சொல்றதெல்லாம் சொன்ன மாதிரியே வரல இப்படி சொல்றாங்க. அதனாலதான் நிறைய நம்பிக்கை இல்லை. ப்ராம்ப்டா ஸ்டார்ட் பண்ணோம் பேமெண்ட். அது ஃபர்தரா எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம டெய்லி பேமெண்ட் போட்டுருக்கோம். உன்னி இதே மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு பேமெண்ட்ஸ் வரும் சார். யாரும் வந்து ரீஃபண்ட் வைக்க வேண்டாம். கண்டிப்பா ரீஃபண்ட் வந்துட்டு வந்துட்டே இருக்கும். லெவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ரீஃபண்ட் எல்லாம் வந்து ஏகதேசம் எல்லா கஸ்டமருக்கு வந்ததுக்கு அப்புறம் சாட்டிஸ்ஃபை ஆன கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா போதும் சார் நமக்கு. அப்போ வந்து பழைய ஆர்ஓஐ இப்போ என்னை கொடுக்க முடியும்? பழைய ஆர்ஓஐ நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது. ரீஃபண்ட் பண்ணாம ஆளுங்களுக்கும் ஆர்ஓஐ கொடுக்கணும்ல ஸ்டார்ட் பண்ணும்போது. சார் புரியலைங்க. இல்ல இந்த ஆர்ஓஐ இப்ப நம்ம பழைய ரீஃபண்டுன்றது தேவையில்லை, நம்ம கம்பெனில போறாங்க இப்ப நீங்க லெவல் பிளான் கொண்டு வராங்கன்னு சொல்ற போது சார் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பரா வந்துட்டு ஒரு டேட் கொடுத்துருவோம் சார். அந்த டேட்ல இருந்து ஆர்ஓஐ ஸ்டார்ட் ஆகும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா அத கொடுக்க முடியாது. ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஆமாங்க. அதுல இருந்து இதெல்லாம் 100% ப்ராமிஸ் தானே? 100% சார். இதுதான் சார் ப்ராமிஸ் தான். கண்டிப்பா அது நடந்துரும் சொல்றீங்க. ஆனா இவ்வளவு தூரம் இந்த நைட் நான் இவ்வளவு தூரம் போன் பண்ணி பேசுறதுக்கும் லைன் கடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பேசுறது அதுதான். ஆனா அவ்வளவு நானும் ரெஸ்பாண்ட் பண்ணேன். எனக்கு கண்டினியூவா கால்ஸ் வந்துட்டு அதனால இந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. இப்ப மணி வந்து 10 மணி ஆச்சு. நான் வந்து எப்படியாவது லைன் கிடைக்குமா பாத்துட்டே இருக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு கிடைக்குது, உங்க பிஸியா இருப்பீங்க. ஒவ்வொரு பேப்பர்ஸ் ஒர்க்ல இருக்குன்னு சொல்றீங்க. கஸ்டமர் கேர் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். இனிமேல் அப்படி பேமெண்ட் அனுப்புறதுக்கு லிஸ்ட் எடுக்கிறது நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேர் நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் வரது நான் தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லா ஒர்க்கும் நான் ஒருத்தம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த நைட் டைம்ல வந்து கொஞ்சம் லைன் எப்பயோ கிடைச்சதுனால நீங்க பேசுறீங்க. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து சொன்ன வார்த்தை இதுக்கு தகுந்த மாதிரி காப்பாத்திட்டு போயிட்டே இருக்குன்றது ஒரே ஒரு இது ரிக்வஸ்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தர மட்டும் தான் சார். உண்மையே ஃபர்தரா இது மட்டும் தான் நடக்குங்க. இந்த மாதிரி நடக்கிறதா பிளானிங். மத்தபடி நீ யாரும் பிளானிங்க தேவையில்லான்னு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்க. யாரு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அதே மாதிரி லெவல் பிளான்ல அபவ் 25,000 மேல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு பிடிஎஃப்ல பாண்ட் போயிடும். அதே மாதிரி அந்த பாண்ட் வந்துட்டு வித்தின் வீக் அவங்க கைக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அப்ப 100% வந்து ஸ்டார்டிங்ல பாண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்கீங்க. 100% ஸ்டார்ட் அப்ல இருந்தே பாண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிரும் சார். அப்ப இது வந்து இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வெளியில எல்லாம் கஸ்டமர்கிட்டும் சொல்லி இந்த மாதிரி நடக்க போகுதுன்ற விஷயம் வந்து ஓப்பனாவே சொல்லிடலாம்ல. வாய்ஸ் போடுறதுக்கு கூட எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது சார். என்ன கண்டினியூவா கால்ஸ் வந்துருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் நான் கால்ஸ் பேச முடியல, குரூப்ல வாய்ஸ் கொடுக்கவும் டைம் இல்ல இருக்குன்றீங்க. அதனால அப்படிப்பட்டா கூட நான் என்ன சொல்றேன், அது உண்மைதான். எனக்கு கூட அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வருது, என்னோட கஸ்டமர் வருது, மத்தவர் எல்லாம் வருது. டார்கெட் நம்பர் வந்துட்டு எல்லா கஸ்டமர் கிட்ட இருக்கு சார். இப்போ அது என்ன ஆகுதுன்னா எல்லா கஸ்டமரும் டைரக்டா என் நம்பர்ல கூப்பிடுறாங்க. அது பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிடுச்சு. அவன் காசு போட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வந்து போன் பண்ணி கேக்குறாங்க. இப்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அட்டன் பண்ணி தான் ஆகும்ன்ற நான் சொல்றது எப்படின்னு கேட்டா கண்டிப்பா சார் நான் அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கேன். மீன் டைம் வந்துட்டு நான் இந்த ஒர்க்குகளும் பாத்துட்டு இருக்கேங்கிறது வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதான் உண்மை. ஏன்னாக்க அவன் துட்டு போறதுக்கு 5000 ரூபாய் இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் போட்டாலும் யாராலும் சம்பாதிச்சு ரூபாய் இருந்தாலும் வந்துட்டு அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தானே. எனக்கு இருக்கு. இப்ப வந்து நிறைய பேர் கேட்கறதுக்கு பதில் சொல்லாம இருக்கிற, அங்கங்க பிரச்சனை கொண்டாடுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னாக்க அவன் போட்ட பணத்துக்கு அவன்கிட்ட நீ பிரச்சனை பண்ண வேணாம், நீ எதுவும் பண்ணாதீங்க, இப்படி நம்மளால சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதை சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கம்பெனி பக்கத்துல இருந்து எப்படியாவது பணம் ரிலீஸ் பண்றதுக்கு நம்மளும் பாத்துட்டே இருக்காங்க, கஸ்டமரும் பாத்துட்டே, நீங்களும் கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்றீங்க.
நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தா கம்பெனி நம்ம நல்லபடியா போகும். இல்லையா கம்பெனி வேற பக்கம் போற மாதிரி இருந்தா கூட கஸ்டமர் எப்படிதோ சிந்தனை பண்றதெல்லாம் நமக்கும் சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட எங்கேயும் ஒண்ணும் சொல்ல போகாது முடியாம சார். நிலைமையில இருக்காங்க. கற்பனைகளுக்கு வந்துட்டு நம்ம பதிலே கொடுக்க முடியாது சார். நம்ம எந்த விதத்திலயும் கம்பெனி என் கை விட்டு போகாது. என் கையில இருந்து வேற யாரு கைக்கு நான் கொடுக்க மாட்டேன். மேனேஜ்மெண்ட் நான் தான், ப்ரொமோட்டர்ஸ் நீங்க தான், எம்டி நான் தான், எவ்ரிதிங் நான் தான். கம்பெனில வந்துட்டு 2 டைரக்டர் இருந்தாலும் சைனிங் அத்தாரிட்டி நான் தான். 79% ஷேர் வந்துட்டு எங்கிட்ட தான் இருக்கு. 21% தான் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கான பவரும் எங்கிட்ட இருக்கு. அவரோட சைன் பண்றதுக்கு அவர் இங்க இல்லாதனால அவரோட பவர் ஆஃப் அட்டார்னி எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே அத்தாரிட்டி வந்துட்டு நான் மட்டும்தான் சார். இப்போ வந்து கரெக்டா அடுத்த மண்டே வந்து கண்டிப்பா அது மேக்ஸிமம் மண்டேக்குள்ள நீங்க ஓபன் பண்ணிடுறீங்க, அங்க இருப்பீங்க, கஸ்டமர் கேர் இருப்பீங்க, பழையபடி போறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கன்ஃபார்ம் தானே அது? கண்டிப்பா இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும் சார். மீட்டிங் தேவை, கஸ்டமர் மீட் பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே, நான் என்னோட ஒரு சஜஷன் சொல்றேன். அப்படி இருந்தா கூட மீட் பண்ணுவேன். ஆபீஸ்ல யாரையும் மீட் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, ஆபீஸ் நம்ம இப்பதான் நல்ல விதமா ஓபன் பண்ணிருக்கோம், அதை நம்ம ரன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ரீசனுக்காக வந்துட்டு ஆபீஸ் வந்துட்டு நான் அன்வான்டா ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா கஸ்டமர் கேர் ரிலாக்ஸா அங்க உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா தான் கஸ்டமருக்கு பதில் சொல்ல முடியும். கஸ்டமர் கேர் அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கஸ்டமர் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாலேயே வேலை செய்ய முடியாது. அந்த பில்டிங்ல மறுபடியும் நம்ம இருக்க முடியாது. அது ஒரு ரீசன் இருக்கு. பழைய பிரச்சனை மாதிரி வந்துடணும்னு பயக்கிறேன், இப்பயே முதல்ல சொல்லிடுறீங்க. சரி, அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா மத்தபடி அங்கேயும் இதாச்சுன்னா வேற பக்கம் போய் நம்மள வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்கன்னா தான் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம காசு எடுத்து சார், அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கூட காசு போன கஷ்டங்களுக்கு அவன் காசு போகும்போது அவன் போன் பண்ணி இதை பண்ணி எப்படியாவது கிடைக்குமான்னு இல்ல பக்கம் தானே பாப்பாங்க. கண்டிப்பா கூப்பிடுவாங்க சார். நான் கஸ்டமர் நான் தப்பா சொல்லல சார், தப்பா சொல்லல, அதான் நானும் சொல்றேன். அப்ப யாரா இருந்தாலும் அந்த மனசு வேதனையானு சொல்லுவீங்க அவங்களெல்லாம். கஸ்டமர் கேர் லைவ் ஆனாலும் அங்க போய் கஸ்டமர் கேர்ல வேலை செய்யறவங்களை டிஸ்டர்ப் பண்ணா நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னொன்னு சொல்றேன், அங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கொஞ்சம் மலையாள கஸ்டமர் கேரோட சர்வீசஸ் கூட வைக்கிற மாதிரி 2 பேர் மலையாளி ஸ்டாஃப் இருப்பாங்க சார். 2 ஸ்டாஃப் வந்துட்டு மலையாளம் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. ஆமா சார். ஓகே, அது நம்பரை வந்துட்டு நான் போஸ்ட் டிசைன் பண்ணி நாளைக்கு நான் போடுவேன். ஓகே ஓகே. எனக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் சார், எனக்கு வாட்ஸ்அப் கொரிஸ் வந்துச்சுன்னா நான் வாட்ஸ்அப்ல ரிப்ளை பண்ணுவேன் சார். கால்ஸ் வந்துச்சுன்னா என்னால மோஸ்ட்லி எடுக்க முடியறது இல்ல. ஏன்னா மத்த ஒர்க் எல்லாமே நான் தான் பாக்குறேன். அதனால தான் இந்த நைட் வந்து எப்படியாவது லைன்ல வந்திருக்கீங்க. மத்தபடி நான் கிடைச்சா பிஸியா இருக்கிறீங்க, இல்லன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கீங்க, இல்லன்னா லைன் கிடைக்க மாட்டேங்குது. மேக்ஸிமம் நான் சுவிட்ச் ஆஃப் பண்றது இல்ல சார். சுவிட்ச் ஆஃப் பண்ண குரூப்ல வேற மாதிரி மெசேஜ் வருது சார். அதுக்கு யார குறை சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. எப்படின்னு கேட்டாக்க யார குறைஞ்சு வேணா அவங்க பிரஷர் காட்டுவாங்க. சொல்றேன், இன்கேஸ் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்னா அது வேற மாதிரி நெகட்டிவா குரூப்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணா, நம்ம எம்டி சார்கிட்ட பேசுறாங்க, இப்படி பண்றாங்க, நீ எப்படி இருக்க, நீ எதுவும் கேட்கறது இல்ல, 1008 கேள்வி வேற காட்டு. நமக்கு லைன் கடிச்சாதான் கிடைக்கிற டைம் பேசிட்டே இருக்கிறாங்க, பேசி வந்து பதில் கேட்டா இருக்காங்க. சொன்னா கூட நம்ப மாட்டேங்குது. என்ன எப்படி எது என்ன நடக்க போகுது, சொல்றது ஏதாச்சும் நடக்குதா? அன்னைக்கு கூட கோயம்புத்தூர் மீட்டிங்கை வச்சு நான் எல்லாம் கேரண்டியா கொடுத்தா கூட இவங்க சொல்றது ஏதாச்சும் நான் ஏதாச்சும் பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு சார் சொல்றாங்க, சொல்றது தவிர மத்தபடி சார நடத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க, வெயிட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கிறாங்க சார். இப்போ நம்ம இப்ப நான் இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பணம் போடுறேன்னா அந்த 50 லட்சம் ஏன் நான் போடணும்? நான் கம்பெனி மூடுற மாதிரி இருந்தா எதுக்கு அந்த 50 லட்சத்தை நான் போடணும்? 3 நாள் பேமெண்ட் போட்டிருக்கேன், 1.5 கோடி ரூபாய், நான் எதுக்கு போடணும்? உள்ள மக்கள காசு கொடுத்தானே ஆகணும், ரீஃபண்ட் ஒரு மனசாட்சி இருக்கணும். நான் கம்பெனி மூடுற மாதிரி இருந்தா அதான் ரைட்டு, மக்களுக்கு கிரியேட் பண்ற மூடுறது நான் அதை சொல்றேன். ஒரு மனசாட்சி இருந்துன்னு நம்ம வாங்குற காசு திரும்பி கொடுத்துதான் ஆகணுன்ற மனசாட்சி இருந்தா மூடுற வேலையும் தேவையில்லை. மறுபடியும் வந்து பிசினஸ் முன்னாடி போற மாதிரி இருந்தா, டெவலப்பிங் கண்டென்ட் வச்சு முன்னாடி போற மாதிரி இருந்தா அப்படி கூட நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா இப்படி இவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது? கஸ்டமர் கிட்டும் நம்மள வந்து நிறைய பேரை கொண்டு வந்துட்டு இருக்கா சொல்ல. யாரா இருந்தாலும் கம்பெனி மூட போறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னதுன்றது என்ன நிலைமை ஒண்ணுமே தெரியல. அங்க இங்க பிரச்சனை எல்லாம் நாளைக்கெல்லாம் பெரிய பிளான் போட்டு ஸ்ட்ரைக்கு பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க. சாரவாச வீட்டுக்கெல்லாம் போய் பிளானை போட்டு வச்சு அங்கே ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. அங்கே தான் நடத்தி ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து சார் நம்ம பேமெண்ட் போடுறோம், ஒன்னு பேமெண்ட் ரிசீவ் ஆன கஸ்டமர்ஸ் வந்துட்டு அவங்களோட டாப் லீடருக்கு ஒரே ஒரு மெசேஜ் அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்துட்டு ஷேர் பண்ணாங்கன்னா வந்துருச்சுன்ற குரூப்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 1000 மெம்பர்ஸ்ல இருந்து 1500 மெம்பர்ஸ் பேமெண்ட் போடுறோம். 2 மெசேஜ் 3 மெசேஜ் வர்றதுனால கஸ்டமர்ஸ் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்ப நாளைக்கு வந்து எந்த மெது வருவாங்க? 5K வந்து ஆன் ஆஃபர்ல வந்தவங்களுக்கு 0 கிடைக்காதவங்களுக்கு எல்லாம் போட்டுருவாங்களா? ஒரு அமௌண்ட்டும் கூட கிடைக்காதவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே போட முடியாது சார். கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல இருக்காங்க. அதுல 1 டே பேமெண்டா நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது. அப்ராக்சிமேட்டா அது 3 crore ஆயிரும். உங்களுக்கே தெரியும், 6000 பேருக்கு 5000 ரூபாய் கணக்கு போட்டோம்னா 3 crores மேல. ஓகே, ஆமா ஆமா ஆமா. இப்போ அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 1000 மெம்பர்ஸா ஸ்லாட் பை ஸ்லாட்டா 1000 மெம்பர்ஸ்க்கு போட்டாலே 50 lakhs ஆயிருங்க.
அந்த மாதிரி போட்டு 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 நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சார். அதுக்கு அடுத்து 10 இதெல்லாம் என்னைக்கு அதுக்கு வரும்? அடுத்தது 10, 25 ஒட்டுக்காவே ரிலீஸ் பண்ணலாம். அது வந்துட்டு கஸ்டமர் கம்மியா தான் இருக்காங்க. கம்மியா இருக்கனால மேக்ஸிமம் ஸ்பீடா பண்ணிக்கலாம்ன்றீங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல வந்துட்டு நம்ம போடலாம். இன்னைக்கு 10,000 கஸ்டமர் போட்டோம்னா நாளைக்கு 25,000 கஸ்டமர், மறுபடியும் 10,000 கஸ்டமர், மறுபடியும் அது 25,000 குறிப்பிட்ட கஸ்டமர் ஆளா அப்படி இருக்கும் போடலாம். போது இது ரிலீஸ் பண்ண பிறகு அந்த குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு உடனே கொடுத்துடலாம்ல? சார் புரியலைங்க சார். இல்ல இவ்வளவு பேர் வந்து 5K வந்து மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்றீங்க. 10 ஆமாங்க சார். வந்து 25 வந்து குறிப்பிட்ட பேர் தான் இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் பேர் தானே இருக்கிறாங்க. சார் இது ஆனா நமக்கு வந்துட்டு 10K 25K மெம்பர்ஸ் கூட புரிஞ்சுக்கிறாங்க சார். 5K மெம்பர்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர்ல ரொம்ப இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஆகுறாங்க நம்ம அவ கிட்ட. வந்து அவங்க தான் ப்ரெஷர், வேற ஒண்ணும் இல்ல. அதான் அவங்க டார்ச்சர் பண்றது. அவங்க வந்து ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. இது வந்து எல்லாம் போட்டு நம்ம பணம் போட்டு என்ன ஆச்சு ஏதாச்சு, ₹1 கிடைக்கல, இந்த ப்ரெஷர் நம்ம எல்லாம் இதுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிப்பா ப்ரெஷர் கண்டிப்பா அது அது உண்மைதான் சார். அவங்க கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். அது எனக்கு புரியுது நல்லாவே. குறைன்னு சொல்ல முடியாது. அதான் அவங்கள அவங்கள நான் தப்பே சொல்ல சார். ஆ, நான் என்ன சொல்றேன்னா நம்ம கொடுக்க தான் போறோம். நமக்கு ம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. நம்ம கண்டிப்பா திருப்பி கொடுக்குறோம்னு அப்ப வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அப்ப கண்டிப்பா கொடுத்துட்டும் திருப்பி இருக்கோம். கொடுத்துட்டே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். பெங்களூர் ஆபீஸ் வந்திருக்கும். அந்த ஆபீஸ்ல வந்து லைவாவும் இருக்கும். இப்ப எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி நடபடியா இருக்கும். நீங்க சொல்றீங்க 100% கேரண்டியா அந்த டைம் அந்த ஒர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து வந்துட்டு ஃப்ரீயா கஸ்டமர் வந்துட்டு விட்டுறணும்னு நமக்கு சொல்றீங்க. கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்மளால வந்துட்டு 10 நாள்ல கொடுக்க வேண்டியது 5 நாள்ல கொடுக்க முடியும் என்னால. ஓஹோ, அப்படி சொல்றீங்க. எனக்கு வந்துட்டு ஃப்ரீ ம், ஸ்பேஸ் இல்லாம என்னை புஷ் பண்ணியே கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா ம். என்னால ஆன்சர் பண்ண முடியறது இல்ல. ஒர்க் பண்ண விட்டுருன்னு சொல்றீங்க நீங்க, அதானே? ஆமா. இப்ப நிறைய பேர் எப்படி கூப்பிடுறாங்கன்னா நிறைய ஆ, கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆ, 5,000 போட்ட கஸ்டமர்ஸ் ஆ, ஒரு ₹300 ₹400 வராம இருக்கும். ஆ, அது வேலெட்ல இருக்கும். அதை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறோம்னு நம்ம சொல்றோம். ம், கண்டினியூவா 18 தடவை 20 தடவை அவங்க கால்ஸ் மட்டுமே வருது. ம், ம், அது விஷயம் வந்துட்டு ₹300 தான். ஒண்ணு என்ன டைம் கொடுத்து அந்த வேலெட்ல இருக்கிறத வந்துட்டு ரிட்டர்ன் எடுத்து மறுபடியும் இதுல கொண்டு வந்து மறுபடியும் நான் பேமெண்ட் போடுறதுக்கு நான் ரெடி பண்ணணும். ம், ம். சாஃப்ட்வேர் ஒர்க் எப்படி இருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச விஷயம் தான். ஆமா ஆமா. அந்த ஒர்க் பண்ற டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு. ம். சரி, இதெல்லாம் என்ன பண்றேன்னா கஸ்டமரோட மேக்ஸிமம் பேசிக்கிட்டு உங்க டைம் தர்ற மாதிரி கூட பேசிக்கிட்டு நல்லபடியா போற மாதிரி நீ 100% கேரண்டியா கொடுக்குறேங்க. இது இப்படியே கண்டிப்பா நான் சார். வந்து எல்லாம் கஸ்டமர் நான் சொல்லி இவங்க சொல்லின்றதில்ல, இவங்களுக்கு நான் அந்த மாதிரி சார் சொல்லியிருக்கு அப்படியே நான் சொல்லிடுறேன். ஒரு பக்கம் ஓகே ரெண்டாவது சார். பக்கம்னா அந்த பேங்க் அப்ரூவல் கேஷ்ன்ற நிறைய பேர் சொல்லிருக்கு, இது கால்குலேஷன் பண்ணிருக்கா, பேங்க்குக்கு வரல, அப்ரூவல் போயிருக்கு, பணம் வரல, இப்படி எல்லாம் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுதான் சார். அந்த வேலெட்ல வந்துட்டு நம்ம ஒரு டைம் போட்ட ஞாபகம் இருக்குங்களா? இல்ல, ஒரு வாலெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சிலது வந்து அப்ரூவல் மட்டும் வந்திருக்கு நம்மளுக்கு அமௌண்ட். போன ஆமா இதுல சார். வந்து ஒரு ஆஃப் பேமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அது வந்து பேங்க் கால்குலேஷன் போச்சு, நம்மளுக்கும் ஃபண்டும் வரல, பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார். அந்த ரீஃபண்ட் வரும்போது அதெல்லாம் சேர்ந்துதான் சார் வரும். சேர்ந்து எல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் வரும்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப வேலெட்ல இருக்கிறது மட்டும் வராது. ம், என்ன ரீசன்னா அந்த ம், வேலெட்ல கால்குலேட் ஆனது வந்துட்டு நான் மறுபடியும் ரிட்டர்ன் லிஸ்ட் எடுக்கணும். ம், அந்த லிஸ்ட்டை வந்துட்டு நான் அந்த ரெஃபரல் அமௌண்ட் பைனரி அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ம், ROI மட்டும் எவ்வளவு இருக்கு அந்த கேபிட்டல் கால்குலேஷன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 வீக் பக்கம் டைம் ஆயிரும் சார் அந்த ஒர்க் ம், பண்றதுக்கு. அதனால அட் பிரசன்ட் வந்துட்டு அவங்களுக்கு அப்ரூவ்டு ம், அமௌண்ட் மட்டும் ம், ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும். ம், அந்த வேலெட்ல கிடந்த அமௌண்ட் மட்டும் அடுத்த ம். வீக்ல ஒட்டுக்கா ஒரே நாள் பேமெண்டா போட்டு கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். அந்த எல்லாம் ஒரு கொஞ்சம் அளவுக்கு இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துல போடலாம்னு சொல்றீங்க. ஆமா சார். அது அதுக்கு மேக்ஸிமம் அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ₹300 ₹400 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆ, அந்த மாதிரி சின்ன சின்ன கஸ்டமர்ஸோட கால்ஸ் தான் நமக்கு ஜாஸ்தியும் வருது. கேபிட்டல் அமௌண்ட் கவர் ஆகாம அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த இதா இந்த லிமிட் இந்த இதா சொல்றீங்க. அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும் சார். அந்த வேலெட்ல கிடக்கிற அமௌண்ட் வந்துட்டு எது ரெஃபரல் இப்ப இந்த அமௌண்ட் வேலை பைனரி முடித்த அமௌண்ட் பிறகு எது அதே பண்ணுன்னு சொல்றீங்க. அடுத்த வாரத்துல எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்து லெவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு லெவல் வந்து பிளான் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் கொண்டு பண்ணிடுவோம் சார். சொல்றீங்க. இது ஆமாங்க சார். ஆமா. இந்த நைட்டோட நைட் இந்த யூனிஸ் கொடுக்குற 100% கேரண்டியா நீங்க சொல்றீங்க. 100% சார். அதே மாதிரி நம்ம லீடர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம பாண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துடலாம் சார் இந்த அதான் இடத்துல. இந்த ஸ்பாட்லயே கொடுக்கலான்றீங்க. ஆமா சார். நம்ம மீட்டிங் வரும் பாத்தீங்களா அப்போ நெக்ஸ்ட் வீக்ல நெக்ஸ்ட் வீக்ல நெக்ஸ்ட் வீக்ல ஒரு ஒரு மீட்டிங் மீட்டிங் ஆர்கனைஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணி லைவ்ல வந்து எல்லாத்தையும் பேசி வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கிறதா பெட்டர். ஏன்னு கேட்டா மத்தபடி இப்படியே போற மாதிரி நாள் போகுது. இவ்வளவு நாள் சாட்டர்டே சண்டே லீவ் வருது, ஒரு வாரத்தை 4 days வருது, அதுல 4 நாள் பேசி எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வைக்கணும் சார். ஃபர்தரா நம்ம அதான் ஒர்க் ஃப்ரீயா பண்ண விட்டுருன்னு வச்சு சொல்றீங்க. அதுக்கு அந்த மாதிரி நான் சொல்லிடுறேன். அப்படிப்பட்டா கூட நல்லபடியா போறதுக்கு வந்து நீங்க கேரண்டி கொடுக்குற மாதிரி இருந்தா கூட கஸ்டமர் பக்கம் பாத்தீங்கன்னா நல்லபடியா போறதுன்ற ஒரு இது கஸ்டமருக்கு எண்ணம் வர்ற மாதிரி நீங்களும் கூட நீங்க அந்த சொல்ற டயத்துக்கு அந்த பணம் வர்றது, இன்னைக்கு வந்தா இன்னைக்கு வருது, நாளைக்கு வந்து ஒரு டிலே வராம நீ பணம் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட அது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது ஒரு நாள் சார் டிலே வருது, என்னோட ஒரு நாள் டார்கெட் வந்துட்டு டெய்லி ஒரு அமௌண்ட் வந்துட்டு நம்ம கஸ்டமர் இப்போ சைடுல 2 வந்துட்டு நாள் அந்த மாதிரி கொடுத்துருவேன். டிலே வந்துருச்சு, சாட்டர்டே சண்டே வேற லீவ் வருது, பேங்க் லீவ் வந்துச்சுன்னா அந்த லீவ் வரும் இப்படின்னு சொல்றீங்க. சரி, அது எப்படிப்பட்ட பிஃபோராவே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஆ, சாட்டர்டே சண்டே போட மாட்டோம். நம்ம அது ஃப்ரைடே போட வரைக்கும் தான் மாட்டேன். போடுவோம். மத்தபடி வந்து முந்தா நேத்து வரலையா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதான் கேக்குறேன். இந்த மாதிரி ஒரு இல்ல நாள் சார். விட்டு ஒரு நம்ம நாள் இப்போ வர்ற மாதிரி பெங்களூர் இருக்கு. ஆஃபீஸ்ல வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு சார். ம், வந்துருச்சுன்னா சிஎம்எஸ் நம்மளே பண்ணுவோம். ம். காலையில ஏர்லி மார்னிங் எப்பவும் போல 8:30 9 o'clock பண்ணலாம். ஓகே ஓகே.
ஆனா இவ்வளவு தூரம் நான் பேசுறதுன்னா ஒரு லைனை கடிச்சு கஸ்டமருக்கு இப்படி வந்து ஒரு டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா கூட ரொம்ப சரிங்க சார். வந்து என்னதுன்றது பதில் சொல்ல முடியாம இருக்கு. கஸ்டமர் பக்கம் பார்க்கறதோட நம்மளுக்கும் ஒரு பயமா இருக்கு. இது மூடிட்டு போயிட என்ன ஆகும், மக்கள் காசு என்ன ஆகுன்றது. சப்போஸ் நம்ம எப்படி பதில் சொல்றது? மக்களை வந்துட்டு ஏமாத்த மாட்டேன் சார். என் மேல விசுவாசம் வச்சு பணம் போட்டிருக்காங்க. அந்த விசுவாசத்தை வந்து நான் காப்பாத்துறேன். நீங்க காப்பாத்துன்றீங்க. அந்த கண்டிப்பா நம்பிக்கையில நாங்களும் இருக்கிறாங்க. அது கண்டிப்பா சார். கண்டிப்பா இருந்துக்கலாம். கண்டிப்பா சார். சரி, ஓகே. இப்படி எந்த கண்டினியூ விதமும் பண்ணி மக்களோட பணம் வந்துட்டு அது நான் கன்ஃபார்ம் தானே? மக்களோட சாபத்தை நான் வாங்கிக்க மாட்டேன். வாங்கிக்க மாட்டேன்ற முடிவுல இருக்கிறீங்க நீங்க. ஆமா சார். கண்டிப்பா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் நான் அப்போ கம்பெனி வந்து இப்ப இந்த ரீஃபண்ட் பண்ணிட்டு தான். எவ்வளவு பேருக்கு ரீஃபண்ட் தேவையோ அதுவும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பேருக்கு வந்து யாருக்கு வந்து கம்பெனி மூலியமாக வந்து கம்பெனி நல்லபடியா இருக்கும்போது கம்பெனி லெவல் பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்காக போகணுன்றதுக்காக அவங்களுக்கு வந்து அப்படியே கண்டினியூ போயிடலாம். ரீஃபண்ட் தேவையை எடுத்துக்கலாம். ஆமா சார். பிஸியா இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் சார். சரி, ஓகே. கோல்டு ஏதோ இருக்கா? சரி, நான் அப்புறம் பண்றேன். ஓகேங்களா? ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சரி, இது கண்டிப்பா கன்வே பண்ணுங்க சார் சரி. எல்லாத்துக்கும். ஓகே, ஓகே. நான் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ.